அப்புறம் ராதிகா மேம் நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்ல நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். இந்த படம் வந்து அடுத்து நன்றி வந்து வெங்கிக்கு தான் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்துல தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன். அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லயுமே பாட்டு பெரிய ஹிட். எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்ல. அங்க ஃபுல்லா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பத்தி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையா இருந்துச்சு. அங்க அங்க வந்து ஏன்னா இப்ப நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்கு நான் படம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும் அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லும் போது அதுதான் உண்மையா சக்சஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே அதுல ஒன்றும் இல்லை. பட் நம்ம போற இடத்துல எல்லாம் அவங்க அந்த படத்தை பத்தி வந்து பேசுறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்சஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்க போனாலும் ஹைதராபாடா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸ்ல வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா ஓவர்சீஸ்ல வந்து ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திரால வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவாரு தீபாவளிக்கு இந்த இயர் எண்ட்ல. ஸோ கங்க்ராட் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கு அப்புறம் நான் திருப்பி உங்க கூட ஒர்க் பண்ற படம் 2வது ஆன ஹேட்ரிக்ல இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமா கொடுப்போம் அப்படின்னு நம்புறேன். அப்புறம் ராதிகா மேம் நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்ல நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் ஆர் ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம் நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன் செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பாக்குறேன். அழுதுட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்ப நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா இல்ல வந்து படம் பார்த்து அழுகுறேனா இல்ல ஏதோ சோகத்துல அழுகுறேனான்னு தெரியல. அழுதுட்டே இருக்கு. அப்புறம் மெசேஜ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலா சூப்பரா இருக்கு அப்படின்னு. இந்த படத்துல வந்து நாங்க லாஸ்ட் மொமெண்ட்ல 3 நாள்ல பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்ப அதை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங். அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்ல. லாஸ்ட் 2 டேஸ்ல பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணா மேஜிக் வரலாம் மியூசிக்ல. ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷனலா ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் there is no negativity anywhere for this film, so that is very rare. It doesn't come with every film. And ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கிறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்துல தான் உங்க உங்க ஒர்க் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பரா சின்ன வயசுல பண்ணிருக்கீங்க அதெல்லாம் சொன்னாங்க. அது தனியா பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி. ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷனலான ரோல் அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலயுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா என்ன சொல்றது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்ல ரெபல்ல ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமால நம்ம நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு நாள்ல வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் சோ டெடிகேட்டட், சோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. பட் அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாசத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆயிடும். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ மமிதா. தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் அருண் ராஜா, தேங்க்ஸ் கென் அண்ட் தேங்க்ஸ் டு மை மியூசிக் டீம், மை ப்ரொடக்ஷன் டீம். நிமிஷ் இஸ் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷார்ட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆபரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும்.
he makes every shot work. So I was stunned by his work. லோகாவா இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், இல்லை இந்த படமா இருக்கட்டும், he's done his best. Amazing job. And thanks to everyone. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல போய் பாருங்க. எப்படியும் it's doing really really well. ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. டெய்லி பிரியாணி 1-2 இல்லைங்க, ஒரு 5 நான்வெஜ்ஜு, 2 ஒரு பிரியாணி, ஒரு வெஜ் பிரியாணி எல்லாமே வரும். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான், நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து குண்டாயிட்டேன். ஸோ அதனால அது என் தப்பு இல்லைங்க, ஸோ அது சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் சூர்யா, இது வரைக்கும் எல்லாமே வந்து 4 மேடையில் சொல்லியிருக்கேன். சூர்யாவும் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலயோ என்னமோ தெரியல வந்து அவங்க சொன்ன மாதிரி சூர்யா சார் உள்ளே வந்தவொடனே ஐயோப்பா அவர் கூட நடிக்க போகிறேன், 25 நடிக்க போகிறேன், அந்த டென்ஷன்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு சூர்யா நிறைய கொடுத்தாரு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் பேசிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படி சும்மா உட்காந்துருந்த மாதிரியே இருந்தது. சூர்யா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், எனக்கு திரும்பி ஏதாவது ஒன்று சொல்ல அப்படின்னு. சரி, நீ கோர்ட்டில் தான் எதுவும் பேசலையே, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, நீ இப்போ கூட ஒன்றும் பேச மாட்டேன்ல. இல்லை மச்சான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். அண்ட் மமிதா சொல்லவே தேவையில்லை, வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி நடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நேற்று ஃபோன் பண்ணி தெலுங்குல ஹைதராபாத்தில் பார்த்துட்டு ஷீஸ் பிகம் பிக் ஃபேன் ஃபார் மமிதா. இந்த வாட்டி என்ன சொன்னாங்க, திரும்பி மீட் பண்ணுவியா? இல்லை, நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ட் ராதிகா அக்காக்கும் சொல்லு, ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அப்படின்ட்டு. அண்ட் இது எங்கள் ப்ரொடியூசரை மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக, வம்சி. ஏன்னா எல்லா மேடையிலையும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் ஜிவி சார், இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், RR வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் அந்த பட்டாம்பூச்சி சாங் எல்லாம் சூப்பர் சூப்பர். வந்து வேற மிஸ் பண்ணேன் சார். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க டாக்டர் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னா, ரியலி அட்மைர் யூ. அண்ட் வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேமராமேன் நிமிஷ், ரொம்ப சூப்பரான கேமராமேன். அவர் லோக்கா பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஐ ஷுட் ரியலி தேங்க்யூம். எல்லா மேடையிலையும் அவரை மிஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு இல்லவே இல்லை. ஐ தேங்க்யூம் ஸோ மச். அண்ட் இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு திருப்பியும் ஐ ஷுட் ரியலி தேங்க் வம்சி, நானி காரு அண்ட் டைரக்டர் வெங்கி. ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கஷ்டமா கேட்டுறாதீங்க சார். ஈஸி சார். நம்ம அக்கா இருக்காங்க பக்கத்துல, அதை வச்சுதான் கொஸ்டின். சார், நிறைய அடி வாங்குற மாதிரியான சீக்வன்சஸ் தான் இருந்துச்சு, ஹைலைட்டாவே இருந்துச்சு. மேம் வேற ஜாலியா அடிச்சேன்னு வேற இன்டர்வியூல சொன்னாங்க. ஏதாவது பர்டிகுலர் ஷாட்ல வந்து திருப்பி திருப்பி ரீடேக் போற மாதிரி நிறைய அடி வாங்குற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருந்துச்சா ஏதாவது ஒரு ஷாட்ல? இல்ல, ரீடேக் போலன்னா கூட அடிப்பாங்க. அடிப்பாங்க. அதோ சொல்லும் போது அடிச்சுதான் பேசுவாங்க என்ன. அதனால வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் போல. அதான் சின்ன வயசுல இருந்து அக்கா வந்து எங்களை சின்ன வயசுல இருந்து அடிச்சுதான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியா இருந்தோம்னு அக்கா சொல்றாங்க, எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருக்கேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 13, 14. அப்ப கண்டிப்பா அடிக்கிறேன். இவ்வளவு ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை நான் எந்த பிரச்சனையிலும் மாட்டி விட விரும்பல. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து ஒரு